ஷே விஷ்ணு கடைசி அத்தியாயத்தில் இந்த பேப்பரை குத்திதார், சீலை குத்தியாச்சுன்னா சோழி முடிஞ்சு வச்சு அந்த கணக்கு முடிச்சிருவார். இவர் தான் முடிக்க முடியும், கடவுளால் தான் முடியும், வேறு யாராலே முடியாது. கிளியராக முடித்து எரியும். அவன் வீட்டில் வயிறு எரியும். அந்த பேப்பர் பீரோவில் இருக்கும்ல, பீரோவில் அடுக்கி வச்சுருப்பான். அடுக்கி வச்சு நகை நட்டுகளை வச்சு நமக்கு நிறையா இருக்குது, வகையாக இருக்குது, நம்ம நல்லா போகலாம், நல்லா வரலாம், ஆண் பெண்ணும் உலாவிட்டு போகுதுல, அதுக்கு தான் இப்போ சீலை குத்தி எரிய விடுவார். ஈரக்குலை எரியும், 2 கண்ணு எரியும், அவனுடைய மூளை எரியும், நெத்தி எரியும். அந்த பேப்பரால் எரியும். அந்த பேப்பர் அச்சடித்த பேப்பர், அந்த பேப்பரை வச்சு அவன் மண்டை பார்க்கும், மயிறு மண்டை முடி இருக்கலடா, உன் முடி, காது, கண்ணு, 2 கை, கால், உன் உயிர் தடங்கள் எல்லாம் உறுப்பு, உடம்பு உறுப்பு வரைக்கும் அந்த பேப்பரை பார்க்கல. அந்த பேப்பரை பார்த்த உடனே அது எரிய ஆரம்பிச்சிடும். சீலை குத்திட்டார். நீ பேப்பரை வச்சு பையில் போவ, மணிப்பிரசில் வைக்க, பேக்கில் தூக்கிட்டு போவ, சாக்கில் தூக்கிட்டு போவ, ஏர்போர்ட்டில் எங்கே கொண்டு இறக்க வைக்க, எல்லாம் பேங்கில் கொண்டு வைக்கலடா. ஆணும் பெண்ணும் எரியும், தகன்னு எரியும். உன் உடம்பு, வாய், கண்ணு, மூக்கு, வாய் வலி எல்லாத்துலேயும் எரிச்சல் ஆகும். குத்திட்டாரு. அந்த பவர் பார்த்த, அந்த பேப்பரை பார்த்தோன்னே எரியும். மானிட பிறவிக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எரிச்சலை விடுவார். எரிச்சலை உடையில தக குடும்ப சட்டி பானை பூரா அண்டா குண்டா கேஸ் அடுப்பு எல்லாம் வச்சு எரிய விடுவார். எரியல சோழி முடிஞ்சுவோம். முக்கால் சத்தியம் பேப்பர், அந்த அச்சடித்த பேப்பரை சீல் குத்திட்டார். முடிஞ்சு வச்சு முக்கால் சத்தியம்.